சிவாய நம. இன்று நாம் காணப்போவது சேந்தனார் அவர்களின் வரலாறு. சேந்தனார் என்பவர் பட்டினத்து பிள்ளையாரின் தலைமை கணக்கராக பணி செய்தவர். பட்டினத்தடிகள் காதட்ட ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்னும் ஞான உரையை வாசித்ததும் உலகியல் வாழ்க்கையை துறந்து துறவரம் மேற்கொண்டார். அவர் தமது தலைமை கணக்கரான சேந்தனாரை அழைத்து தமது சொத்துக்கள் பிற பொருள்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிட செய்யுமாறு கட்டளையிட்டார். சேந்தனார் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பட்டினத்தடிகளின் நிதி அறையை எல்லோருக்கும் திறந்து விட்டார். அப்பொழுது பட்டினத்தடிகளின் உறவினர்களது தூண்டுதலால் சோழ அரசன் சேந்தனாரை சிறையில் அடைத்தான். இதற்கிடையே பட்டினத்து பிள்ளையார் இறைவன் திருவுள்ள குறிப்பை உணர்ந்து திருவெண்காடு சென்றார். அவரது வருகையை குறித்து கேள்வியிட்ட சேந்தனாரின் மனைவியாரும் மைந்தனாரும் பட்டினத்தடிகளை தரிசித்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி நின்றார்கள். சுவாமி, நான் தங்களிடம் கணக்கு பிள்ளையாக இருந்த சேந்தனாரின் மனைவி. இவர் எங்களது குமாரன். சுவாமிகள் ஆணைப்படி சேந்தனார் சுவாமிகள் பொருள்கள் எல்லாவற்றையும் கொள்ளையிட வைத்தார். அரசன் அறியாமையினால் அவரை விலங்கிட்டு சிறையில் அடைத்தான். அவரது சிறையை சுவாமிகள் நீக்கி அருள வேண்டும் என்று அந்த அம்மையார் வேண்டினார். பட்டினத்து பிள்ளையார் சிவபெருமானை தியானம் செய்தார். விநாயகர் திரு அருளால் சேந்தனார் விலங்கு எரிய பெற்று சிறை நீங்கி வெளியே வந்து பட்டினத்தடிகளை கண்டு வணங்கினார். அடியேன் ஆத்ம சிறையையும் நீக்கி அருள வேண்டும் என்று அவர் பணிந்து நின்றார். நீ சிதம்பரத்தை அடைந்து விறகு விற்று அதனால் கிடைக்கும் வருவாயை கொண்டு சிவ பூஜையை செய்து குடும்பத்தோடு வாழ்வாயாக என்று பட்டினத்தடிகள் அருள் செய்தார். சேந்தனாரும் அவ்வாறே செய்தார். சேந்தனாரும் அவரது மனைவியும் சிறந்த சிவபக்தர்களாக விளங்கினர். தினமும் உணவு உட்கொள்ளும் முன்பாக சிவ தொண்டர்களுக்கு உணவிட்ட பின்னரே அவர்கள் இருவரும் சாப்பிடுவார்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதை உணர்ந்திருந்தனர் இருவரும். தவிர இயல்பாகவே அந்த தம்பதியிடம் ஈகை குணம் இடம்பெற்றிருந்தது. அந்த ஏழ்மை நிலையிலும் சிவ தொண்டர்களுக்கு உணவு அளித்த பின்னரே தாங்கள் உண்ணும் நற்குணம் பெற்றவர்களாக இருந்தனர். அவர்கள் விறகு வெட்டி அதனை விற்பனை செய்து வரும் சொற்ப வருமானத்தில்தான் வாழ்க்கையை நடத்தினர். ஒரு நாள் கடுமையான மழையின் காரணமாக சேந்தனார் விற்பனைக்காக கொண்டு சென்ற விறகுகள் ஒன்று கூட விற்பனையாகவில்லை. விறகுகளை விற்றால்தானே காய்கறி வாங்கி வீட்டில் சமையல் செய்ய இயலும், சிவ தொண்டர்களுக்கு உணவளிக்க முடியும் என்ற கவலையுடன் வீடு திரும்பினார் சேந்தனார். ஆனால் அவரது மனைவி வீட்டில் இருந்த உளுந்தை அரைத்து மாவாக்கி அதில் சுவையான களி சமைத்தார். பின்னர் தாங்கள் சமைத்த உணவுடன் சிவ தொண்டர் யாராவது வருவார்களா என்று காத்திருக்க தொடங்கினார். சேந்தனாருக்கு ஒரு மனது ஒரு நிலையில் இல்லை. இந்த மழைக்கு யார் வந்து உணவு கேட்க போகிறார்கள்? அப்படியே உணவுக்காக ஏதாவது ஒரு அடியார் வந்தாலும் இந்த களி அவருக்கு பிடிக்குமா? அவர்கள் இதனை சாப்பிடுவார்களா என்று மனக்கவலை தொற்றி கொண்டது. இதே மனநிலையுடன் தம்பதியர் இருவரும் சிறிது நேரம் காத்திருக்க தொடங்கினர். இதை அறிந்தவராக நமது இறைவனார் அவரிடம் வந்தார். சிவ தொண்டராக சேந்தனாரின் வீட்டு வாசலில் மழைக்காக ஒதுங்கினார். பின்னர் அந்த அடியார் சேந்தனாரிடம், ஐயா, உங்கள் வீட்டில் உண்பதற்கு ஏதாவது உணவு இருக்கிறதா? எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது என்று கேட்டார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சேந்தனார் அந்த அடியாரை வீட்டுக்குள் அழைத்து சென்று மனைவியிடம் களியை எடுத்து பரிமாறுமாறு கூறினார். களியை சாப்பிட்ட அடியார் ஆனந்தத்தில் ஆர்ப்பரிக்க தொடங்கிவிட்டார். அருமையான சுவை, இதேபோல் சுவையுடன் நான் எந்த உணவும் சாப்பிட்டதில்லை. இந்த களி அமிர்தத்தையும் மிஞ்சிவிடும் போல் இருக்கிறதே என்று கூறினார். இதனை கேட்டது மன வருத்தத்தில் இருந்த சேந்தனாருக்கும் அவரது மனைவிக்கும் ஆனந்தம் தாழவில்லை. அந்த அடியார் மேலும் பேசத் தொடங்கினார். நீங்கள் சமைத்துள்ள இந்த களி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இன்னும் இருந்தால் கொடுங்களேன், நான் அடுத்த விலைக்கு வைத்து சாப்பிட்டு கொள்கிறேன் என்று கேட்டார். சமைத்ததே கொஞ்சம்தான், நாம் சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று சேந்தனார் எண்ணவில்லை. அடியாரின் ஆனந்தமே முக்கியம் என்று நினைத்து இருந்த அனைத்து களியையும் எடுத்து கொடுக்கும்படி மனைவியிடம் கூறினார். கணவரின் சொல்படியே மீதம் இருந்த களியை எடுத்து அடியாரிடம் கொடுத்துவிட்டு அன்றைய தினம் பட்டினி கிடந்தனர் தம்பதியினர். மறுதினம் காலை வழக்கம் போல தில்லை நடராஜ பெருமான் சந்நிதியை திறக்க வந்த அர்ச்சகருக்கு அங்கு கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆம், நடராஜரின் வாயில் களி ஓட்டியிருந்தது. கருவறையில் கொஞ்சம் சிதறியும் கிடந்தது. யார் கருவறைக்குள் புகுந்தது, களியை யார் நடராஜரின் வாயில் வைத்தது என்று தெரியாமல் பதட்டம் அடைந்தனர். இது பற்றி ஊர் முழுவதும் தெரிய வந்தது. பின்னர் இந்த பிரச்சனையை அரசரிடம் கொண்டு சென்றனர். அவர்கள் கூறியதை கேட்ட அரசருக்கு அதிர்ச்சி ஏற்படவில்லை, மாறாக ஆச்சரியம்தான் ஏற்பட்டது. ஏனெனில் முன்தினம் இரவு அரசனின் கனவில் தோன்றிய சிவபெருமான், நீ தினமும் எனக்கு படைக்கும் உணவை விட இன்று சேந்தனார் என்ற தொண்டன் கொடுத்த களி அமிர்தம் போல இருந்தது என்று கூறியது அரசனுக்கு நினைவு வந்தது.
அதுவரை ஏதோ கனவு என்று நினைத்திருந்த அரசன் இப்பொழுது அது நிஜம் என்று உணர்ந்து கொண்டான். உடனடியாக சேந்தனார் யார் என்றும் அவரை தேடி கண்டுபிடிக்கும்படியும் அமைச்சருக்கு உத்தரவிட்டான். இராஜாங்க பணியாளர்கள் சேந்தனாரை தேடிக்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தான் சிதம்பர நடராஜ பெருமானுக்கு தேர் விழா நடைபெற்று கொண்டிருந்தது. விழாவில் அரசரும் மக்களும் கலந்து கொண்டனர். சேந்தனாரும் அந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தார், மக்களோடு மக்களாக. ஆனால் அவர்தான் சேந்தனார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்பொழுது முன்தினம் பெய்திருந்த மழையின் காரணமாக தேரின் சக்கரம் மண்ணில் புதைந்து கொண்டது. அனைவருக்கும் இது அபசகுனமாகப்பட்டது. ஆனால் இது இறைவன் நடத்தும் திருவிளையாடல் என்று யாருக்கும் தெரியாது. எவ்வளவு முயன்றும் தேர் சக்கரத்தை மண்ணிலிருந்து விடுவிக்க முடியவில்லை. யானைகள் முட்டிய தள்ளிய போதும் தேரானது கடுகளவும் முன்னேறவில்லை. இதனால் அரசரும் மக்களும் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். அந்த நேரத்தில் சேந்தனாரே, நீர் பல்லாண்டு பாடுக என்று ஒரு அசரீரி கேட்டது. அது இறைவனின் ஒலி என்று அனைவரும் அறிந்து கொண்டனர். அந்த குரலை கேட்ட சேந்தனாரோ, இறைவா, அடியேன் என்ன பாடுவது, எனக்கு பதிகம் பாட தெரியாதே என்று பொருளில் தயங்கினார். இறைவன் அருளால் உன்னால் பாட முடியும், மன்னுகத்தில்லை என்று தொடங்கி பாடுக என்று அசரீரி கேட்டது. உடனே அவர் மன்னுகத்தில்லை வளர்கம் நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று 13 பாடல்களை பாடி முடித்தார். அந்த பாடல்களை கேட்டு மனமகிழ்ந்த இறைவன் மண்ணில் புதைந்திருந்த சேர் சக்கரத்தை விடுவித்தார். தேர் நகரத் தொடங்கியது. வெகு சுலபமாக நகரத் தொடங்கியது. தேரை பஞ்சு மூட்டையைப் போல இழுத்து செல்வது போல இழுத்து சென்றனர் பக்தர்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மன்னன் சேந்தனாரிடம் சென்று, தங்கள் வீட்டில் விருந்துண்டது அந்த ஈசன்தான். என் கனவில் தோன்றிய இறைவன் நீங்கள் கொடுத்த களி அமிர்தத்தை விட சுவையாக இருந்தது என்று கூறினார். நீங்கள்தான் சேந்தனார் என்பதையும் இறைவன் எனக்கு காண்பித்து கொடுத்து விட்டார் என்று கூறி அவரை வணங்கினார். இறைவனே தன் வீட்டிற்கு வந்து களியை உண்டது கேட்டு சேந்தனாரின் உள்ளம் பூரித்தது. சேந்தனாரின் வீட்டிற்கு சிவத்தொண்டராக சென்று சிவபெருமான் முதலில் களி சாப்பிட்ட தினம் திருவாதிரை திருநாள் ஆகும். ஆகையால் தான் திருவாதிரை திருநாளில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது தில்லை நடராஜருக்கு களி நைவேத்தியம் படைக்கப்படுகிறது. தம் குருநாதர் பட்டினத்தாரின் ஆணைப்படி தில்லையின் எல்லையில் வசித்து வந்த சேந்தனாரது வீட்டுக்கு நடராஜ பெருமான் வறியவராக வந்து களி உண்டு அவரது சிவபக்தியை உலகம் அறியும்படி செய்தார். திருவேழிமிழலை, திருவாவடுதுறை ஆகிய தலங்களில் சிவபெருமானை திருவிசைப்பாவால் பாடி துதித்த சேந்தனார் திருவிடைக்கழி வந்தார். அங்கு குராமரத்தின் நிழலில் விளங்கும் சுப்பிரமணிய பெருமானை திருவிசைப்பாவில் பாடி திருமடம் அமைத்து வாழ்ந்து வரும்பொழுது ஒரு தைப்பூச நன்னாளில் சோமாஸ்கந்த மூர்த்தியாக இறைவனின் திருவருட் காட்சியுடன் சிவன் அருளில் கலந்தார். சேந்தனார் வீட்டில் நடராஜ பெருமான் களி உண்டு மகிழ்ந்ததை கொண்டாடவே மார்கழி மாதம் திருவாதிரை நன்னாளில் நமது இல்லத்தில் களி நிவேதனம் செய்து உண்டு மகிழ்கிறோம். திருச்சிற்றம்பலம்.